ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனார்களை போற்றி. மீனராசி நேயர்களுக்கு வணக்கம். மீனராசி கலசமம் என்னப்போகுது, கோபுர கலசமம் என்னப்போகுது, அந்த அளவுக்கு கிரக நிலையில் நல்ல நிலைமையில் இருக்குது. ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியன் புதன், சூரிய யோகம், சூரிய நாராயண யோகம், சனி பகவான் சுபத்துவம் அடைகிறாரு, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து 8ஆம் இடத்துல செவ்வாய் வந்து 8ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, இருந்தாலும் ஒரு குரு பார்வையில் இருக்கிறார், குருமங்கள யோகத்தில் இருக்கிறார், சுக்கிரன் வீட்டில் இருக்கிறாரு. சுக்கிரன் வீட்டில் இருக்கிறனால பிருகுமங்கல யோகம். ஸோ 2 இயற்கை சுபர்கள் சம்மந்தப்பட்ட வீட்டில் இருக்கிறதுனால செவ்வாய் ஒரு நல்ல பலங்களை கொடுக்குறாரு. 2-9 கூடையவன். மீனராசிக்கு செவ்வாய் வந்து ஒரு பெரிய ராஜ யோகாதிபதி, தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி, பாக்கிய ஸ்தானாதிபதி. அவர் வந்து 2ஆம் வீட்டுக்கு 7ஆம் வீட்டில் இருக்கிறாரு, 9ஆம் வீட்டுக்கு 12ஆம் வீட்டில் இருக்கிறாரு. பரவாயில்ல, அப்பா வழியில் கொஞ்சம் செலவுகள் இருக்கும், அப்பா வீட்டுக்கு தூரமாக இருப்பீங்க, ஆனால் குடும்பத்தில் நல்லா பணப்பழக்கம் இருக்கும், ஆள் நல்லா இருப்பீங்க, 12 ஜாலியாக இருப்பீங்க, கையில் காசு பணம் இருக்கும், எதுக்கும் கவலைப்படாமல் இருப்பீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. புதனும் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. சரியா, சனி பவனை பார்த்து சுபத்துவப்படுத்துகிறாரு. ராசிக்கு 11-12 கூடையவன் சுபத்துவம் மாறதுனால விரயம் குறைஞ்சி லாபம் அதிகமாகும். சரியா, நல்லா இருப்பீங்க, இந்த காலகட்டம் நல்லா இருக்கும். அடுத்து புதனும் வந்து ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. மறைஞ்ச புதன் இழந்த பலங்களை கொடுப்பாரு. சூரியனும் குருபாரிக்கு வராரு, சிவராஜ யோகம். ஸோ புரட்டாசி ஐப்பசி 2 மாதங்கள் நல்லாயிருக்கும். சில விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கிறனால உஷ்ண சம்மந்தப்பட்ட சாப்பாடை குறைச்சிக்கோங்க, பேச்சில் நிதானம் வச்சுக்கோங்க, யார்கிட்டையும் படக்குன்னு பேசிடாதீங்க. சரியா, யார்கிட்டையும் கடன் வாங்க வேண்டாம், கொடுக்க வேண்டாம். கடன் விஷயத்தில் கவனமாக இருங்க. இடம், மனை, வீடு, நிலங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரியா, அது சம்மந்தப்பட்ட காரியங்கள் எடுக்கிறதா இருந்தால் ஜனன ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா செவ்வாய் பூமிகாரகன், அதனால் பூமி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இருப்பினும் நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கும். செவ்வாய் கெட்டு போகலை, ராசிக்கு வேண்டிய கரகம் தான். என்ன, ராசிக்கு மறைஞ்சு குரு பார்வையில் இருக்கிறார், அவ்வளோதான். அடுத்த வருகிற நாட்களில் நல்ல பலன்கள் கொடுப்பார். அடுத்த செவ்வாய் பயிற்சி நல்லாயிருக்கும். நவம்பர் மாதத்துக்கு மேலே மிகச்சிறப்பாக இருப்பீர்கள். நல்லா இருக்குது. இந்த 7.5 சனி காலகட்டத்தில் விரைய சனியாக இருந்தாலுமே சனி பகவான் வக்கரமாகி பின்னோக்கி இருக்கிறாரு, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், மீனராசிக்கு வந்து கற்பனசாமி வழிபாடு பண்ணுங்கள், அடுத்த வருகிற நாட்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு போட்டிருந்தேன். சரியா, ஒரு 12 வருஷத்துக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ நிறைய நேரம் பார்த்துருக்குறாங்க, ரொம்ப நன்றி. அந்த வீடியோ கிளிப்பும் கொடுக்குறேன், அதோட லிங்கையும் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். ஏன்னா சனி பகவான் தான் சிம்ம சொப்பனாதிபதி. சிம்ம சொப்பனமாக இருக்கிறவர் சனி பகவான் தான் மீனராசிக்கு. அவர் இப்போ கொஞ்சம் நவம்பர் 28ஆம் தேதி வரைக்கும் நல்ல நிலைமையில் இருப்பார். அதுக்கங்கிட்ட ரேவதி நட்சத்திரத்துக்கு மாறுவார். அது 2026 தான் மாறுவார். 2026 ஜூனுக்கு மேலே மாறுவார். ரேவதி நட்சத்திரத்துக்கு மாறிட்டாருன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, ஓரளவு மாற்றம் குறைஞ்சிரும், உங்களுக்கு செஸ்ஸு குறைஞ்சிரும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை தான் பிரச்சனையாக இருக்கும். ஸோ நவம்பர் 28 அடுத்த ஜூன் 26 வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இருப்பினும் மற்ற கிரகங்களில் நல்ல பலன் கொடுக்குது. சுக்கிரன் ராசிக்கு 3-8 கூடையவன் வந்து இப்போ வந்து ராசிக்கு வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. கொஞ்சம் கவனமாக இருங்க. வேலைக்கு போகிறவங்க, வீட்டிலேருந்து வெளியே வேலைக்கு போகிற பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. உடம்புறந்த சகோதர விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. எடுத்திருந்து பேசிடாதீங்க, அனுசரித்து போங்க. இந்த வீடியோ பதிவில் வந்து உங்களுக்கு முக்கியமான ஒரு தகவலை சொல்கிறேன். நவராத்திரி குழு ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னையிலிருந்து நவராத்திரி ஆரம்பிச்சிட்டாங்க. வருகிற அக்டோபர் 2ஆம் தேதி தான் விஜயதசமி. அதாவது 30 தேவிகளும் ஒன்றா சேர்ந்து அவள் வந்து அன்னை ஆதிபராசக்தி மகிஷாசுர மர்த்தினியாக அந்த அரக்கனை கொள்றா, மகிஷனை கொள்றா. அதுக்கு வந்து 9 நாட்களும் விரதம் இருக்கிறோம், நம்ம சாமி கும்பிட்றோம். இந்த வீடியோ வந்து ஒரு முக்கியமான வீடியோ, கவனமாக கேளுங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இனிமேல் தான் நல்ல தகவலை சொல்ல போகிறேன். லைக் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ கேட்டவர்கள் ரொம்ப நன்றி. ரிட்டர்ன் வியூவர்ஸ், நியூவர் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வேலை பார்த்தோம்னா மீனராசி ஒரு கோபுர கலசமாக தகலப்போகுது, ஜொலிக்க போகுது. எப்படி சார் ஜொலிக்கும்னா, சும்மா ஜொலிக்காது, சில காரியங்கள் பண்ணிங்கன்னா ஜொலிக்கும், பிரச்சனையெல்லாம் தீரும். உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனை தீரும். ஏழைக்கத்து எள்ளு உருண்டை, விரலுக்கேற்ற விற்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது, பட்டியல் போட வேண்டாம். பிரச்சனை தீரணும் அப்படின்னா இப்போ நான் சொல்கிற காரியத்தை மட்டும் பண்ணுங்கள். சிம்பிளாக வீட்டில் செய்யுங்க, பெருசாலாம் ஒன்றும் செய்ய வேண்டாம். இப்போ 9 நாள் நவராத்திரி பூஜை, 10ஆம் நாள் விஜயதசமி, அக்டோபர் 1ஆம் தேதி ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை. வந்து துர்க்கையை கும்பிடுவோம் 3 நாளைக்கு. அதுக்கடுத்து 3 நாளைக்கு வந்து மகாலட்சுமி கும்பிடுவோம். அதுக்கடுத்து 3 நாளைக்கு சரஸ்வதியை கும்பிடுவோம். அப்படி பார்க்கும்போது வீரத்துக்கு உண்டான துர்க்கையும், செல்வத்துக்கு உண்டான மகாலட்சுமியும், கல்விக்கு உண்டான சரஸ்வதியும் அடுத்தடுத்து கும்பிடுறோம். கல்வி, செல்வம், வீரம் இந்த ஆர்டரில் தான் வரும். சரியா, ரிவர்ஸில் வரும். வீரம், அடுத்து செல்வம், அடுத்து கல்வி. இந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து தெய்வத்தை கும்பிட்றோம். துர்க்கைமனை கும்பிட்றோம். துர்க்கைமனை கும்பிட்றோன்னா என்ன, அன்னை ஆதிபராசக்தியை கும்பிட்றோம். கருமாரியம்மனை கும்பிடலாம், முத்துமாரியம்மன், ஏதோ சக்தி வடிவமான தெய்வத்தை வீட்டில் வச்சு கும்பிடலாம். இல்லைனா மீனாட்சி படம், காமாட்சி படம், அபிராமி படத்தை வச்சு கும்பிடலாம். ஸோ 30 தேவிகள்னாலே 3 தேவிகள், சக்தி, லக்ஷ்மி, சரஸ்வதி. இப்போ நீங்கள் என்ன சார் பண்ணுங்கள் அப்படின்னா, இந்த வீடியோ முக்கியமாக பெண்கள், மீனராசி பெண்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஆண்கள் வந்து பெண்கள்கிட்ட சொல்லுங்கள். அது எப்படின்னா, வீட்டில் வந்து தினமும் சாமி கும்பிடுங்க. காலையில் டைம்லாம் தேவையில்லை, எந்த நேரத்திலும் கும்பிடலாம். சரியா, காலையில் குளித்து முடிச்சுட்டு 9 மணிக்குள்ளே கடமைகளெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு
சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வீட்டுக்கு வாங்க. பொதுவாக சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு தான் பூஜை ரூமுக்குள்ளே போகணும். சூரிய நமஸ்காரம் பண்ணாமல் பூஜை ரூமுக்குள்ளே போகவே கூடாது. சூரிய ஒளி நம்ம உடம்புல பட்ட பின்னாடி தான் பூஜை ரூமுக்கு போனீங்கன்னா மிக சிறப்பு. ஏன்னா கோபுர கலசத்துக்கும் கோயில் கொடிமரத்துக்கும் சூரிய ஒளி பட்டு தான் தெய்வத்துக்கே கருவறைக்கு சக்தியை கொடுக்குது. அந்த கொடிமரத்தின் வழியாக கோபுர கலசத்தின் வழியாக தான் சூரிய ஒளி கருவறைக்கு போகுது. ஸோ மீனராசி கோபுர கலசமாக மாறணும் அப்படின்னா டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணணும். சூரியன் ராசிக்கு 6 கூடையவன். இப்போ 7ஆம் இடத்துல இருக்கிறார். 6 கூடையவன் 7ஆம் இடத்துல இருக்கான கணவன் மனைவி ஒருவேளை சில கான்ட்ராவர்சன் வரும், புரிதல் கம்மியாக இருக்கும். நான் பெருசாக நீ பெருசாக சண்டை போட்டுட்ருப்பீங்க. அதனால் மீனராசினியர்கள் தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணது அருப்பிரசாதம், அருமருந்து. உத்தியோகம் நல்லாயிருக்கும், தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். 6ஆம் இடம் கடன் நோய் எதிரி. ஸோ சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. இப்போ வந்த விஷயம் என்னென்னா, சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு பூஜை ரூமுக்கு போங்க. எப்பயும் பூஜை ரூமை சுத்தமாக வச்சுக்கோங்க. சரியா? தினமும் பூ போடுறீங்களோ இல்லையோ, தினமும் சுத்தம் பண்ணுங்க. நெத்தியில் விபூதி வச்சுக்கோங்க, குங்குமம் வச்சுக்கோங்க. பித்தளை பாத்திரம், பித்தளை செம்பு, இல்லைன்னா பித்தளை கெண்டி, இல்லைன்னா பித்தளை செப்பு பாத்திரம், செப்பு வெண்கலம் அல்லது தாமிரம். இது சின்ன ஒரு டம்ளர் மாதிரி இருக்கும். எல்லார் வீட்லேயும் பஞ்சாச்சாரத்தில் இருக்கும். அதில் சின்ன ஸ்பூனும் போட்டிருப்பாங்க, சிம்பிளை போட்டிருப்பாங்க. அதில் தான் தண்ணி ஊற்றுவோம், ஜலம் ஊற்றுவோம். அதை எடுத்துக்கோங்க. அதை சுத்தம் பண்ணி அதில் சந்தன குங்குமம் வச்சு சுத்தம் பண்ணிக்கோங்க. சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அந்த இமேஜை அனுப்புகிறேன். இன்றைக்கி என் வீட்டில் நான் கும்பிட்ட இமேஜை இதில் நான் என்க்ளோஸ் பண்ணுறேன். அது மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு பித்தளை தாம்பரத்தில் சாமி படத்தை வச்சுக்கோங்க. மீனாட்சி படம், ஆதிபராசக்தி படம். இப்போ 3 நாளாக நம்ம துர்க்கையை கும்பிட்றதுனால ஆதிபராசக்தி படத்தை வச்சுக்கலாம். சரியா? இன்றைக்கி என்ன கிழமை? திங்கள், செவ்வாய், புதன். இந்த 3 நாளைக்கு சக்தியை கும்பிடணும். அதுக்கடுத்து வியாழன், வெள்ளி, சனி மகாலட்சுமியை கும்பிடணும். ஞாயிறு, செவ்வாய் சரஸ்வதியை கும்பிடணும். சரியா? அதுக்குங்கிட்டு புதன்கிழமை ஆயுத பூஜை வந்துடும் 1ஆம் தேதி. அங்கிட்ட 2ஆம் தேதி விஜயதசமி வந்துடும். ஸோ இந்த அடிப்படையில் இந்த 3 நாள் வரிசையாக அந்தந்த தெய்வத்தை கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரி நேயர்களே, இப்போ பித்தளை தாம்பலத்தில் படத்தை வச்சுருங்க, பூ போடுங்க. நான் சொன்ன இந்த கெண்டி இருக்குது பார்த்தீங்களா, சில்வர் டம்ளர்லாம் வைக்கக்கூடாது, காரம் முன்னிட்டும். பித்தளை, செம்பு, வெண்கலம் இது வைக்கணும். இதை வீட்டு இல்லை சார் அப்படின்னா கடையில் வாங்கிட்டு வந்துடுங்க. ஒரு 100 ரூபாக்குள்ளே வரும். சரியா? 100-150 ரூபாக்குள்ளே வரும். வீட்டில் எப்போயுமே அந்த பித்தளை இதில் தான் தண்ணி ஊற்றணும். பித்தளை செம்பில் தான் தண்ணி ஊற்றணும். சில்வர் டம்ளரில் ஊற்றக்கூடாது. அப்போ தான் மகாலட்சுமி வீட்டில் உட்காருவா. வீடு அந்த கலசமாக ஜொலிக்கும். அந்த கலசத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா, தண்ணியை ஊற்றிட்டு 3 பொருட்கள் போடுங்க. மறிக்கொழுந்து மகாலட்சுமிக்கு உண்டானது, வேப்ப இல்லை அன்னை சக்திக்கு உண்டானது, மல்லிகைப்பூ சரஸ்வதிக்கு உண்டானது. மல்லிகைப்பூவும் போடலாம், முல்லைப்பூவும் போடலாம். சரியா? வெள்ளைப்பூ போடணும் சரஸ்வதிக்கு. லக்ஷ்மிக்கு துளசி போடலாம், இல்லை மறிக்கொழுந்து போடலாம். அன்னை சக்திக்கு, ஆதிபராசக்திக்கு வேப்பலை தான். வேப்பலை தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஸோ 3 பொருட்களையும் தண்ணியில் போட்டுருங்க, ஜலத்தில் போட்டுருங்க. மனமுறி சாமி கும்பிடுங்க. இந்த சமஸ்கிருதத்தில் சுலோகம் சொல்கிறவங்களாம் சொல்லுங்கள். அஷ்டலட்சுமி சோத்திரம், சக்தி கவசம், அபிராமி அந்ததி, இப்படி நிறைய இருக்குது. சரஸ்வதி கவசம் எல்லாம் நிறைய இருக்குது. சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்க சமஸ்கிருதத்தில் கும்பிடுங்க, வேண்டாம் சொல்லலை. சார் எனக்கு சமஸ்கிருதம் தெரியல சார், எனக்கு தமிழ் தான் தெரியும் அப்படின்னா நீங்கள் இந்த 3 தெய்வத்தோடைய நாமத்தை சொல்லலாம். சரஸ்வதி எடுத்து கும்பிடுங்க. ஏன்னா சரஸ்வதி தான் வித்தைக்கு அதிபதி. நம்ம பேசுகிறது, சொல்கிறது, கேட்குறது எல்லாத்துக்குமே சரஸ்வதி தான் வித்தியை காரணி. ஓம் சரஸ்வதி தாயை போற்றி, கலைமகளை போற்றி, நான்முக நாயை போற்றி, சத்தியலோடு தாயை போற்றி, பெருமோளு தாயை போற்றி, வித்தியக்கு அதிபதியை போற்றி, வித்தியாகாரணையை போற்றி, வாக்குப்பழுதும் தருவலை போற்றி, நாபசக்தி தருவலை போற்றி, சல சாஸ்திரம் தருவலை போற்றி, நாமலை போற்றி, பாமலை போற்றி, கலைமகளை போற்றி, கலைவாணியை போற்றி, கல்வியுரி தருவலை போற்றி, கல்வி கடைக்கண்ணை போற்றி, அன்னையே போற்றி, சாரதாம்பாலை போற்றி, நான்முக நாயை போற்றி, சத்தியலோடு தாயை போற்றி, பெருமோளு தாயை போற்றி அப்படின்னு சொல்லுங்கள். இதெல்லாம் சொல்ல தெரியல சார் அப்படின்னு சொல்கிறவங்க சரஸ்வதி தாயே நமக, கலைவாணியே நமக, சாரதாம்பாலை நமக அப்படின்னு 3 வார்த்தையை 3 தடவை சொல்லிடுங்க. அடுத்து மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் ஆதிலட்சுமியை போற்றி, தனலட்சுமியை போற்றி, தானியலட்சுமியை போற்றி, திவ்யலட்சுமியை போற்றி, திரவியலட்சுமியை போற்றி, சௌபாகலட்சுமியை போற்றி, வீரலட்சுமியை போற்றி, விஜயலட்சுமியை போற்றி, ஐஸ்வர்யலட்சுமியை போற்றி, சந்தானலட்சுமியை போற்றி, மகாலட்சுமியை, திருமகளை, ஸ்ரீதேவியை போற்றி அப்படின்னு சொல்லுங்கள். இவ்வளோ தூரம் என்னால் சொல்ல முடியல சார் அப்படின்னு சொல்கிறவங்க அஷ்டலட்சுமி தாயே அன்னையே போற்றி அப்படின்னு சொல்லிடுங்க. சரியா? அதை 3 தடவை சொல்லிடுங்க. அடுத்து சக்திக்கு நிறைய இருக்குது. அம்மன் கவசம் நிறைய இருக்குது. ஓம் ஆதிபராசக்தியை போற்றி, மதுரை மீனாட்சியை போற்றி, காஞ்சி காமாட்சியை போற்றி, காசி விசாலாட்சியை போற்றி, திருக்கடவுர் அபராம அன்னையை போற்றி, சீர்காழி திரிபுர சுந்தரியை போற்றி, வைத்தீஸ்வரன் கோயில் தையலாய் அன்னையை போற்றி, நெல்லை காந்திமதி அம்மனை போற்றி, ஆவடப்பார்வதி கோமதி அம்மனை போற்றி, உப்பனை அம்மனை போற்றி, குழலால் மொழியை போற்றி, வேதநாயகியை போற்றி, சவுந்தரநாயகியை போற்றி, தாயே அன்னையை போற்றி அப்படின்னு சொல்லிடுங்க. போதும், சுருக்கமாக சொன்னால் போதும். இது தெரியாதவங்க ஓம் ஆதிபராசக்தியை போற்றின்னு சொல்லிடுங்க. 30 தேவிகளே போற்றி. ரொம்ப முடியாதவங்க ரொம்ப சுருக்கமாக கும்பிடணும் சார் அப்படின்னா 30 தேவிகளே போற்றி, 30 தேவிகளே போற்றி, 30 தேவிகளே போற்றி சொல்லி முடித்து உங்கள் மனசில் உள்ளதெல்லாம் சொல்லுங்கள். உங்கள் மனசில் உள்ள கவலையெல்லாம் சொல்லுங்கள். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது.
மறுநாள் காலையில் என்ன பண்ணுங்கன்னா அந்த தண்ணியை செடிக்கு ஊற்றிடுங்க. வீட்டில் இருக்க செடி கொடிக்கு ஊற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மறுபடியும் தண்ணி நல்லா தள்ளியை வச்சுட்டு நான் சொன்ன அந்த இதை போட்டுருங்க. மறிக்குழந்து இல்லைன்னா துளசி, வேப்ப இலை, இல்லைன்னா வெள்ளை மலர், முல்லை அல்லது மல்லிகை, இதழ்கள் எல்லாம் போடணும். மாலையாக கட்டி போட வேண்டாம், இதழ்கள் அப்படியே கொஞ்சம் பிச்சு இப்படி போட்டால் போதும். இதழ்களாக போடுங்க. நான் இந்த ஃபோட்டோவில் அனுப்புகிறேன், அதை மாதிரி பார்த்துக்கோங்க. சரியா? என் வீட்டில் கும்பிட்டதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், அதை எடுத்து போடுங்க. இதை போட்டு கும்பிட்டு வந்தீங்கன்னா 9 நாள் பண்ணினீங்கன்னா எல்லா பிரச்சனையும் தீரும். மீனராசிக்கு ஏழரைச்சனியோட தாக்கம் குறையும், கஷ்டம் குறையும். அந்த 30 தெய்வங்களும் வீட்டில் குடியிருப்பாங்க. வீட்டில் ஒளிஞ்சு இருக்கிற தெய்வம் வெளியே வரும். சரியா? ஒளிந்திருக்கிற தெய்வம் வெளியே வரும். மீனராசி வந்து கோபுர கலசமாக மின்னும். வீட்டுக்குள்ளே ஒளிந்திருக்கிற தெய்வம் வீட்டுக்குள்ளே வெளியே வரும். உங்களுக்கு நல்ல சக்தியை கொடுக்கும், அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். சரி சார், பழங்கள் இப்படி சார் இருக்குது அப்படி பார்ப்போம். பழங்களை சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனில் வர வீடியோவும் பாருங்கள். மீனராசிக்கு வந்து ராசிநாதன் நல்ல நிலைமையில தான் இருக்கிறார். எதிர் வீட்டில் இருக்கிறது நல்ல விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது. ராசிநாதன் வந்து ராசி கேந்திரமாக இருக்கிறாரு, சுபவர்க்கம் எடுத்திருக்கிறாரு. யார்? குரு பகவான். 10 குடைவன் சுபவர்க்கம் எடுத்து 4ஆம் இடத்துல இருக்கிற நல்லாயிருக்கும். தனிப்பட்ட முறையில் நீங்கள் நல்லா இருப்பீங்க. உங்கள் உடல், உங்களுடைய செயல், சிந்தனை, மனம், உடல் நல்லாயிருக்கும். தொழில் நல்லாயிருக்கும், வியாபாரம் நல்லாயிருக்கும், நல்லபடியாக பார்ப்பீங்க. குறிப்பாக குரு சம்மந்தப்பட்ட தொழில்கள், கொடுக்கல் வாங்கல், பணம் சம்மந்தப்பட்டது, நகை கடை, அது மாதிரி பாத்திர கடை வச்சுருக்கிறவங்க, பூஜை புனஸ்கார பொருள் கடை வச்சுருக்கிறவங்க, கோயில் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, அறநிலைத்துறை, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். டீச்சர் வேலை பார்க்குறவங்க, சொல்லிக் கொடுக்குற வேலையில் இருக்கிறவங்க, காலேஜில் வேலை பார்க்குறவங்க, பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்குறவங்க, டியூட்டோரியல் காலேஜ் எடுத்துக்கிறவங்க, கல்வி அறக்கட்டளை வச்சுருக்கிறவங்களாம் மிக சிறப்பாக இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வீட்டில் வந்து பெரியவங்களோட ஆசீர்வாதம் இருக்கும், அனைவருடைய ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். சரியா? அதே மாதிரி சில பேர் வந்து தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். சரியா நேயர்களே? ஏன்னா 8 செவ்வாய் இருக்கிறார். 8 செவ்வாய் குரு பார்வையில் இருந்தாலுமே உடல் நலத்தை பார்த்துக்கோங்க. செவ்வாய் சம்மந்தப்பட்ட பிணிகள் இருக்கும். ரத்த அழுத்தம், ரத்த சம்மந்தப்பட்டது, பிளட் ப்ரெஷர், லோ அண்ட் ஹை, அதுபோல் டயபெட்டிக், இது விஷயமா இருக்கிறவங்களும் டயத்துக்கு மாத்திரை எடுத்துக்கோங்க, மருந்து மாத்திரை சாப்பிடுங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா? நோயை தீக்கணும். 8 செவ்வாய் இருந்தால் நோய் தாக்கம் இருக்கும். அதுபோல் 8 கூடவனும் 6ஆம் இடத்துல இருக்கிறார். யார்? சுக்கிரனும். ஸோ 8, 6ஆம் இடங்கள் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிருக்குது. ஆனால் 8ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறனால நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கும். கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும், ஆனால் சரியாக போயிடும். சரியா நேர்களே? ரைட்டு. அதுபோக 8ல் வந்து செவ்வாய் இருக்கிறார். 2 கூடையவன், 2, 9 கூடையவன் 8ஆம் இடத்துல குரு பார்வையில் இருக்கனால தூரதேச அமைப்பு நல்லாயிருக்கும். இப்போ மீனராசிலேருந்து வெளியூர் போனவங்க, வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க நல்லா சம்பாதிப்பீங்க. சம்பாதிச்சு பணத்தை வீட்டுக்கு கொடுப்பீங்க. சரியா? அது ஒரு வைக்கு நல்லதான். என்றைக்குமே ஒரு கெடுதலில் ஒரு நன்மை இருக்குன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலுமே தூரதேச அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக யூனிஃபார்ம் சர்வீஸில் வேலை பார்க்குறவங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். எதனாச்சும் விரும்பிய ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். ஏன்னா குரு பார்வை இருக்கிறனால விரும்பிய ட்ரான்ஸ்ஃபர் உங்களுக்கு கிடைக்கும். எது ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னா நேரம் எழுதி போடுங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மீனராசியில் மேச லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம், தனுசு லக்கணம், மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த இது அமைப்பாக நடக்கும். சரியா? எதிர்பாராத பணம் வரும். இன்சூரன்ஸ் பணம், அரியர்ஸ் பணம், டிஏ பணம், ப்ராவிடமெண்ட்டு, கிராஜுவேட்டி, இது மாதிரி பணங்கள்லாம் உங்களுக்கு வரும். சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த தீபாவளி டயத்தில் உங்களுக்கு எதிர்பாராத பணம் வந்து உங்களுக்கு வந்து பையன் நிரப்பும். அது நல்ல விதமாக வச்சுக்கோங்க. சரியா நேரில்? இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். அதுபோக புதன் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. 4, 7 கூட 7ஆம் இடத்துல இருக்குது, மிக சிறப்பு தான். நிதி நிலைமை நல்லா இருக்கும். சரியா? நிதி நிலைமை நல்லா இருக்கும். இந்த வாரம் சிறப்பான பலன்கள்லாம் இருக்கும். அதே மாதிரி வந்து நல்ல காசு பணத்தை சேர்ப்பீங்க. கையில் காசு பணம் நல்லா இருக்கும். சில பேருக்கு திடீர் செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பணத்தை வந்து பந்துசாக வச்சுக்கோங்க. எடுத்தேன் கவிழ்த்தேன்னு பணத்தை கரைச்சிடாதீங்க. பண வரவு திருப்தியாக இருக்கும். சேமித்து வைங்க. சேமிப்பு தான் இக்கணம் தேவை. இக்கணம் சேமிப்பு தேவை. அதனால் மீனராசினியர்கள் கவனமாக இருங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். சொந்த பந்தத்துக்கிட்ட இருந்த அந்த மனக்கசப்பு, கான்ட்ராவர்ஸெல்லாம் சரியாக போயிடும். ஒருத்தருக்கு புரிதலாக இருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இருக்கும். புதன் 7ஆம் இடத்துல இருக்கார். 7 கூடையவன் 7ஆம் இடத்துலேயே 6 கூடையவன் சேர்ந்து இருக்கிறதுனால ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை. சரியா? இருப்பினும் சனி சூரியன் பார்வை இருக்குது. 6 கூடையவனும் 12 கூடையவனும் பார்த்து இருக்கிறனால அப்பா வழியில் கொஞ்சம் ஒரு பிரச்சனை இருக்கும். மூத்த சகோதரன், அக்கா, அண்ணன் வழியிலும் சில பிரச்சனைகள் இருக்கும். சனி சூரியன் பார்வை இருக்குது. அதனால் தகப்பன் மனுக்குள்ளே அனுசரித்து போங்க, விட்டு கொடுத்து போங்க. மற்றபடி நல்லாயிருக்கும். சரியா நேர்களே? மீனராசிக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. புதன் 7ஆம் இடத்துல இருக்கிறார். குருக்கு கேந்திரமாக இருக்கிறாரு. சனி பகவானுக்கு கேந்திரமாக இருக்கிறாரு. நல்ல அமைப்பு தான். ராசிக்கு 1, 10, 11, 12 கூடையவனுக்கு கேந்திரமாக இருக்கிறது. தொழில் லாபம் இருக்கும். தொழில் அலைச்சல் இருந்தாலுமே லாபம் இருக்கும். விரயம் குறையும், லாபம் அதிகம் இருக்கும். அதுபோல் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிற ராகு சுபத்துவம் வராரு. குரு சுக்கிர பார்வைக்கு வராரு. ஒரே நேரத்தில் குரு பார்வைக்கும் சுக்கிரம் பார்வைக்கும் ராகு வரதுனால விரயம் குறையும், அலைச்சல் குறையும். இவ்வளோ நாள் அலைஞ்சிட்டு இருந்தவங்க, விரயத்தோடு இருந்தவங்க, நிறைய செலவு இருக்குது, தொழிலில் லாபமே இல்லையே, தொழிலில் ரொம்ப நஷ்டமாக இருக்குது, லாபம் வரமாட்டேங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு லாபம் அதிகமாகும். இந்த நவராத்திரி பூஜை அன்றைக்கி இந்த கலச பூஜையை கும்பிடுங்க. கலசம்ங்கிறது வந்து வேறு சிம்பிளை தங்க வைக்கிறது கலசம் இருந்தாலும், சின்ன கலசம்ங்கிறது வந்து இந்த கிண்டியில் வைக்கிறது. சரியா? மனசுதான் மார்க்கம். சரியா? நம்ம சின்ன வேலையும் சிறப்பாக செஞ்சிட்டோம்னா தெய்வம் வந்து உட்காரும். அதனால் நீங்கள் இந்த நவராத்திரி பூஜை இந்த 10 நாளுக்கும் இதை செஞ்சிட்டிங்கன்னா 11ஆம் இடத்துல
12ஆம் இடத்துல இருக்க ராகு நல்லா பயன்பெறுவார். அதில் முக்கியமான ஒன்று சொல்கிறேன். சூரியன், செவ்வாய், ராகு, சந்திரன் இந்த 4 பேருடைய அனுக்கிரகம் வேணும்னா துர்க்கை அம்மனை கும்பிடணும். அதாவது ஆதிபராசக்தி அம்மனை கும்பிடணும். அதை ஏற்கனவே சொல்லிட்டேன் நான். இப்போ வந்து ஜனன ஜாதகத்தில் ராகு கெட்டு போனவர்கள், சூரியன் கெட்டு போனவர்கள், செவ்வாய் கெட்டு போனவர்கள், சந்திரன் கெட்டு போனவர்கள் இந்த 3 நாள் வழிபாடு துர்க்கை வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து லட்சுமி வழிபாடு. ஜனன ஜாதகத்தில் சனி, சுக்கிரன் கெட்டு போனவர்கள் லட்சுமி வழிபாடு பண்ணலாம். அதுக்கடுத்து சரஸ்வதி வழிபாடு. குரு, புதன், கேது கெட்டு போனவர்கள் சரஸ்வதி வழிபாடு பண்ணலாம். சரியா? ஏன்னா கேது ஞானகாரகன், குரு வந்து ஒரு ஆசான், புதன் வந்து வித்யாகாரகன். இவங்க 3 பேருக்கும் சரஸ்வதி தான் வருவா. ஏன்னா இவங்களாம் சொல்லிக் கொடுக்குற நிலையில் இருக்கிறவங்க, ஞானத்தை பொதிக்கிறவங்க. ஸோ சரஸ்வதி ஞானகாரகி தானே, ஞானகாரகி. அதனால தான் இந்த 9 கிரகங்களுக்குமே 30 தேவிகளை 3ஆக பிரிச்சிருக்கிறோம். ஸோ உங்கள் ஜனன ஜாதகத்தில் எந்த கிரகம் கெட்டு போயிருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கணும். சரியா? அதெல்லாம் உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். இல்லைனா ஒரு ஜோசியர்கிட்ட கொடுத்து காட்டுங்க. ஒரு ஜோசியர்கிட்ட கொடுத்து ஜாதகத்தை காட்டி எனக்கு எந்த கிரகம் நல்லா இருக்குது, எந்த கிரகம் கெட்டு போயிருக்கு அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். எதுவுமே தெரியாமல் பலன்கள்லாம் கேட்குறதெல்லாம் வேஸ்ட்டு. என் வீடியோ கேட்டாலும் சரி, யார் வீடியோ கேட்டாலும் சரி, சும்மா பொழுதுபோலுன்னு கேட்டுட்டு போக வேண்டியதான். சரியா? இந்த விஜய்க்கு கூட்டம் கூடுறாங்கல்ல, எதுக்கு வந்தான் ஏன் வந்தான்னு தெரியாது, உனா வர்றான் போகிறான். சரியா? அது மாதிரி ஆகிப்போம். இந்த அன்பை படத்தில் நாகை சொல்லுவார், இங்கே கண்டவே வரான் உன்னையும் சேர்த்து அப்படிம்பார். எம்ஜிஆர் சொல்லுவார் அந்த லாட்ஜில். அது மாதிரி கண்டவே வரான் கண்டவே போகிறான். அது மாதிரி கண்டதை பார்க்குறோம் கண்டதை கேட்குறோன்னு நினச்சிட்டு போயிடக்கூடாது. உங்கள் ஜனன ஜாதகத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா நேர்களே? ஜனன ஜாதகத்தில் வந்து எந்த கிரகம் நல்லா இருக்குது, எந்த கிரகம் கெட்டு போயிருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். எந்த கிரகம் நல்லா இருக்கோ அந்த கிரகம் கோச்சாரத்தில் வரும்போது நல்ல பலன்களை கொடுக்கும். அப்போ நீங்கள் நல்லா இருப்பீங்க. அந்த கிரகம் எந்த ஆதிபத்தியத்துக்குள்ளதோ அது நல்லாயிருக்கும். இதெல்லாம் தெரியாமல் சும்மா நான் வீடியோ கேட்டேன், ராசி பலன் கேட்டேன், இந்த ஆள் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறான், அவன் ஒன்று சொல்கிறான், இவன் ஒன்று சொல்கிறான். சரியா? நான் உள்ளதை தான் சொல்லுவேன். சரியா? உங்கள் ராசி கட்டத்தில் வந்து குரு நல்லா இருக்கார் அப்படின்னா, குரு எதுக்கு உள்ளவர்? மீனத்துக்கும் தனுசுக்கும் உள்ளவர். ஸோ மீனமும் தனுசும் உங்கள் லக்கண ரீதியாக எந்த ஆதிபத்தியத்துக்கு வருதோ அதை நல்லா செய்வார். அவ்வளோதான். லக்கணத்துக்கு 100% செய்வார், ராசிக்கு 50% செய்வார். இப்போ நீங்கள் மீன ராசியில் பிறந்திருக்கிறதுனால 1-10 கூடையவன். நீங்கள் ஆள் நல்லா இருப்பீங்க, தனிப்பட்ட முறையில் நல்லா இருப்பீங்க, உங்களால் மற்றவங்களுக்கு பிரச்சனை இருக்காது, காரியம் நல்லா பண்ணுவீங்க, தொழில் வியாபாரம் நல்லாயிருக்கும். வாழ்நாள் முழுக்க அதில் ஏதோ பிரச்சனை இல்லாமல் போய்கிட்டு இருக்கும். தசாபுத்தி சரியில்லைன்னா அதில் சில பள்ளங்கள் வரும். அது வந்து இயற்கை, நியதிக்கு உட்பட்டது. ஆனால் குரு உங்களுக்கு நல்லதை கொடுப்பாரு, கையில் காசு பணத்தை கொடுப்பாரு, நல்ல பிள்ளை குட்டியை கொடுப்பாரு. சரியா? பிள்ளை பாக்கியத்தை கொடுப்பாரு, பிள்ளைகளால் பெருமைப்படுவீங்க. அவர் கொடுக்க வேண்டியதை கொடுத்துருவார். நகை நட்டை கொடுப்பார், கையில் எப்போ பார்த்தாலும் மோதிரம் போட்டிருப்பாங்க. சிலவர் பாருங்கள் கழுத்தில் செயின் மோதிரம் போட்டு நல்லபடியாக இருப்பாங்க. அதுவே பெண்களை பாருங்கள் காதில் மூக்கு தோடு இருக்கும். எவ்வளோ பிரச்சனை வந்தாலுமே பொருள்கள் அடமானம் வைக்க மாட்டாங்க. சிலவர் பாருங்கள் வீட்டில் குண்டு மணி கூட வச்சுருக்க மாட்டான், உடனே நகை கடையில் போய் வச்சுட்டு வந்துடுவான். அவனுக்கு அதை பார்த்தாலே பிடிக்காது. நகையை கொடுத்தாலும் சரி உடனே நகை கடையில் போய் அடமானம் வச்சுட்டு வந்துடுவான். அதை எதோ வச்சு தின்னா தான் அவனுக்கு வயிறு நிறையும். ஏன்னா அவனுக்கு குரு கெட்டு போயிருப்பார். குரு கெட்டு போனவன் கையில் நகையே இருக்காது, தங்க கடைக்கே போக மாட்டான், நகை கடை பக்கமே போக மாட்டான், அவனுக்கு அது வேலையே இருக்காது. சரியா? நகை கடை பார்த்து இப்படி திரும்பிட்டு போயிடுவான். ஏன்னா அவனுக்கு அந்த குரு கெட்டு போயிட்டார்ல, குரு கெட்டு போயிட்டார்ல, அவனுக்கு வந்து அந்த பொன் பொருள் மேலே ஆசையே வராது, அவனுக்கு வந்து சேரவும் சேராது. இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒன்று காரணம் இருக்குது. எதுக்கு சொல்ல வரேன்னா, எந்த கிரகம் உங்கள் ஜாதக இடத்துல கெட்டு போயிருக்கோ அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு ஜோசியர் சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கணும். உடனே எனக்கு அனுப்பிடாதீங்க, என்னாலலாம் பார்க்க முடியாது, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது. நான் பார்க்கணும்னா உங்கள் ஜாதகத்தை தான் பார்க்க முடியும். ஜாதகத்தை பார்த்து பலனை சொல்லும்போது வேணால் சொல்லுவேன், அதுக்கு கட்டணம் கொடுத்து பார்க்கணும். சரியா? இதெல்லாம் ரொம்ப ஒரு மைனூட்டான வேலைகள். சரியா நேர்களே? சில கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லுவேன். கமெண்ட் பாக்ஸில் கேட்டிங்கன்னா சில கேள்விகள் பதில் சொல்லுவேன். எந்த கிரகம் கெட்டு போயிருக்குன்னா ஜாதக கட்டத்தை எடுத்து தான் பார்க்கணும். ராசி, நவாம்சம், பாவச்சக்கரம் 3ஐயும் பார்த்து தான் சொல்ல முடியும். ராசியை பார்த்துட்டு சொல்லக்கூடாது. ராசியில் சில கிரகம் ராசியில் கெட்டு போயிருக்கும், நவாம்சத்தில் நல்லாயிருக்கும். சரியா? ராசியில் கெட்டு போயிருக்கும், பாவச்சக்கரத்தில் நல்லாயிருக்கும், பாவச்சக்கரத்தில் மாறி இருக்கும். அது கட்டம் மாறும். ஏன்னா பாவச்சக்கரங்கிறது வந்து சூரியனுடைய நிலைப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டிகிரி மாறும். ஏன்னா அதில் ஜோதிடத்தில் சில விஷயங்கள்லாம் இருக்குது. இப்படிலாம் நிறைய இருக்குது. சரியா நேர்களே? அதுபோல் அஷ்டவர்க்க பரல்களில் வந்து நிறையா கொடுத்துருக்கோம். ஸோ ராசி கட்டத்தை வச்சு டக்குன்னு சொல்லிடக்கூடாது. ராசி கட்டம், நவாம்சம், பாவச்சக்கரம், அஷ்டவர்க்க பரல்கள், வர்க்க சக்கரம், ஒரு 5ஐயும் வச்சு தான் சொல்லணும். பொதுவாக ஜோதிடம் சொல்லும் போதே 5 வகை சக்கரம் இருக்கணும். இப்போ 2 வச்சு தான் சொல்லிட்டு இருக்கிறோம். ராசி நவாம்சத்தை தான் சொல்கிறோம். ஆனால் 5 வகை சக்கரத்தையும் வச்சு பார்க்கணும். நான் பார்ப்பேன். எனக்கு தனிப்பட்ட ஜாதகம் பணம் கட்டி வரும்போது நான் அதெல்லாம் பார்த்து தான் பலன் சொல்லுவேன். ஓகே நேரில் எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் தெரிந்து வைத்துக்கொள்ள வேண்டும், மேலோட்டமாக தெரிந்து வைத்துக்கொள்ள வேண்டும். சரியா? அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் தான் உங்களுக்கு பலன்கள் நிற்கும். அந்த கிரகங்கள் கெட்டுப்போகாத கிரகங்கள் நல்ல பலன்களை கொடுக்கும். இப்போ இந்த நவராத்திரி பூஜை பண்ணினீங்கன்னா உங்கள் ராசியில் எந்த கிரகங்கள் கெட்டு போகாமல் நல்ல நிலைமையில் இருக்கோ அந்த கிரகங்கள் அப்படியே நல்ல பலனை கொடுக்கும். ராகு, சூரியன், செவ்வாய், சந்திரன் இந்த 4 கிரகங்களுக்குமே துர்க்க வழிபாடு. சனி பகவான், சுக்கிர பகவானுக்கு லட்சுமி வழிபாடு. கேது, குரு, புதனுக்கு வந்து சரஸ்வதி வழிபாடு. இவ்வளோ தான். சரியா? இதை சொல்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு. ஏன்னா நிறைய சொல்லலாம்னு நினைக்கிறேன், கேட்கணும்ல. நம்ம ஆளு கேட்க மாட்டாங்க. நம்ம ஆளுங்க வந்து சுருக்கமாக தான் இருக்கிறாங்க, கமர்ஷியலாக தான் விரும்புகிறாங்க. எனக்கு வந்து பிரச்சனை தீரணும்,
என் பிரச்சனை தீரணும், என் புருஷன் நல்லா இருக்கணும், என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும், சரியா, என் பேத்திக்கு என் மகளுக்கு குழந்தை பிறக்கணும். எல்லாருக்கும் ஆசைகள் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அந்த ஆசைகள் வந்து அர்த்தமுள்ள ஆசைகளாக இருக்கணும். அதுக்கு முகாந்திரம் இருக்கான்னு பார்க்கணும். எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்காது, ஆனால் சில பேர் கிடைக்கிறதில்ல. சிம்மராசியில் பிறந்தவங்க எல்லாருமே முதலமைச்சர் ஆகிறாங்க. ஜெயலலிதா அம்மா தான் முதலமைச்சர் ஆச்சு, மகா நட்சத்திரம் முதலமைச்சர் ஆச்சு. கடகராசியில் பிறந்தவங்க எல்லாருமே முதலமைச்சர் ஆனாங்க. கலைஞர் கருணாநிதி தான் முதலமைச்சர் ஆனார். சரியா, அவர் வந்து கடகலக்கணம், ரிஷபராசி, மிருகசீரிஷ நட்சத்திரம். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு கொடுப்பினை இருக்குது. அந்த கொடுப்பினை இருந்தால் தான் ஆக முடியும். எல்லாருமே எல்லா ராசியிலையும் பிறந்து எல்லாருமே பெருசாக முடியாது. ஸோ நம்ம வேணால் அதை மாற்றலாம். இந்த பூஜை புனஸ்காரம் வழிபாடு பண்ணி நம்ம பிரச்சனையை மாற்றலாம். சரி நேயர்களே, கோபத்தை அடக்குங்க, பேச்சில் நிதானத்தை வச்சுக்கோங்க. ஏன்னா 2ஆம் இடத்துக்கு செவ்வாய் பார்வை இருக்குது. பதட்டமாக பேசாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. ஆரம்ப கல்வி படிக்கிறவங்க நல்லா படிங்க. குழந்தைகளோட அக்கறை, குழந்தைகள் இருந்துச்சுன்னா, வீட்டில் கை குழந்தைகள் இருந்துச்சுன்னா அதோட ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றி நல்லபடியாக செய்யுங்க. நீங்களும் ஏமாறாதீங்க, யார்கிட்டையும் ஏமாற்றாதீங்க. சரியா, தானும் சிறப்பாக இருங்க, தானும் மகிழ்ந்து பிறரை மகிழ வைங்க. சரியா நேயர்களே, ஏன்னா சுக்கிரன் ராசிக்கு 8 கூடியவன் 6ஆம் இடத்துல இருக்கிறார், கேதுபடியில் போகிறாரு. 3 8 கூடியவன் கேதுபடியில் போகிறதுனால உடல்நலத்தை பார்த்துக்கணும். அது 6ஆம் இடத்துல போகிறாரு. சரியா, உடல்நல அசௌகரியங்கள் இருக்கும், கவனமாக பார்த்துக்கணும். குறிப்பாக பெண்கள் கவனமாக இருக்கணும். சுக்கிரன் ஒரு இனிப்பு சம்மந்தப்பட்ட கிரகம். சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். ரத்த கொதிப்பு இருக்கிறவங்க, ரத்த சம்மந்தப்பட்ட பிணியில் இருக்க கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒரு நீர் கிரகம். அதனால தான் சொல்கிறேன் நான், இந்த கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க டயத்துக்கு மாத்திரை எடுங்க, வழிபாடு செய்யுங்க. வீட்டிலே வழிபாடு பண்ணுங்கள், இந்த நவராத்திரி வழிபாடு பண்ணுங்கள். வசதி இருக்கிறவங்க கொழு வைங்க, வீட்டில் கொழு வச்சு பிரம்மாண்டமாக செய்யுங்க. டெய்லி பிரசாதம் கொடுங்க, பெண்களை வர சொல்லுங்கள், எல்லாத்துக்கும் வர சொல்லி பூஜை ஆராதனை பண்ணி பரிசு பொருள்லாம் கொடுங்க. அது உங்களுடைய சிலாகிதம், உங்களுடைய சௌரியம். சாமானியப்பட்ட மக்கள், கஷ்டப்படுற மக்கள், நான் சொன்ன மாதிரி அந்த கெண்டியில் தண்ணியை வச்சு, சுத்தமான தண்ணியை வச்சு 3 இதை போடுங்க. நான் சொன்ன பொருட்களை போட்டு அப்படியே மகாலட்சுமி மன உருகி கும்பிடுங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது, நல்லாவும் இருக்குது. இப்போதைக்கு வந்து சனி பகவானும் செவ்வாயும் சஷ்டாசமாக இருக்கிறாங்க. ராசிக்கு 2 9 11 12. சரியா, சனி செவ்வாய் சஷ்டாசமாக இருக்கிறதுனால செவ்வாய்க்கிழமையோ சனிக்கிழமையோ சிவன் கோயிலுக்கு போய்ட்டு காலபைரவரை கும்பிடுங்க, மிகச்சிறப்பாக இருக்கும், எல்லா பிரச்சனையும் தீரும். இப்போதைக்கு மீன ராசிக்கு வந்து 2 வழிபாடு சொல்லியிருக்கிறேன். நவராத்திரி வழிபாடு வீட்டில் செய்யுங்க. நான் சொன்ன பொருட்களை அந்த வேப்பையில் மறிக்கொழுந்து வெள்ளை மலரில் போட்டு பூஜை, அந்த தண்ணியில் போட்டு பூஜை பண்ணுங்கள். அதுபோக கோயிலுக்கு போகிறதா இருந்தால் சிவன் கோயிலுக்கு போங்க. சரியா, சனிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை சிவன் கோயிலுக்கு போய்ட்டு காலபைரவரை கும்பிடுங்க, சிறப்பாக இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன், கற்பனை வச்சு வீடியோ போட்டேன். மீனராசியை 12 வருஷத்துக்கு இந்த பிரச்சனை மேலே யாரும் நெருங்க முடியாது, வைக்க முடியாதுன்னு. அது சனி பகவானை பற்றி சொல்லியிருக்கிறேன். சரி, அது தனி சப்ஜெக்ட்டு. சனி பகவான் வந்து ஒரு முக்கியமான கிரகம், அதை வச்சு சொன்னேன். அதில் உள்ள சில வழிபாடு சொல்லியிருக்கிறேன். அதில் கற்பனைசாமியை சொல்லியிருப்பேன் நான். சரியா, கற்பனைசாமிக்கு தான் முக்கிய வழிபாடு கொடுத்துருப்பேன். கற்பனைசாமியும் வழிபாடு பண்ணலாம். சனிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை கற்பனைசாமி கும்பிட்டிங்கன்னா கஷ்டம் தீரும், லாபம் கூடும், நஷ்டம் தீரும். சரியா, ஏழச்சனியோட தாக்க வெகுவாக குறையும். கற்பனைசாமியோ, ஐயப்பனையோ, சாஸ்தாவையோ, ஆஞ்சநேயரோ கும்பிடலாம். சரியா நேரத்தில் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. எந்த தெய்வம் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கோ அந்த தெய்வத்தை கும்பிடணும். அலையெல்லாம் வேண்டாம். நான் வண்டி எடுத்து போகிறேன், காரை எடுத்துகிட்டு போனேன், அங்கே இல்லை இங்கே இல்லை, எல்லா இடத்துலையும் தெய்வம் இருக்குது. சரியா நேரில் வீட்டுக்குள்ளேயே தெய்வம் இருக்குது. இந்த நவராத்திரி பூஜையை கும்பிட்டிங்கன்னா அந்த 30 தேவியிலே உங்கள் வீட்டுக்குள்ளேருந்தே வெளியே வந்துடுவாங்க, வீட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சிருப்பாங்க. எல்லா சக்தியும் வீட்டில் இருக்குது, நேர்மறை சக்தி வீட்டில் இருக்குது, தெய்வ சக்தி வீட்டில் இருக்குது. அது எப்போ வரும்னா, இவன் நம்மளை கூப்பிட்றானா, நம்மளை நினைக்கிறானா, நமக்கு ஆராதனை பண்ணுறானா, நம்ம நாமத்தை சொல்கிறானா அப்படின்னு நினைக்கும். வீட்டில் எப்போயுமே இறை நாமத்தை சொல்லணும். அதுக்காக டிவியை போட்டுலாம் கேட்கக்கூடாது. சில பேர் பார்த்தா சாயந்தரம் 6 மணிக்கு டிவியை போட்டு விட்ருவாங்க. இந்த வசந்த டிவியில் பாட்டு போடுவாங்க, சாயந்தரம் சாமி பாட்டாக போடுவாங்க, அதை கேட்டுட்டு இருப்பாங்க. அது வரல, உன் வாயிலேருந்து வரணும். நாமத்தை வந்து வாயிலேருந்து சொல்லணும். நம்ம வாய் சொல்லி காது கேட்கணும். இல்லையா, அதை சொல்லணும். ஒரு 5 நிமிஷம் கும்பிட்டாலும் நம்ம வாயிலேருந்து மந்திரம் வரணும், மந்திரத்தை சொல்லணும். எனக்கு தெரியல சார்னா நமகன்னு சொல்லுங்கள். வீட்டில் உள்ள சாமியை வந்து நமகன்னு சொல்லுங்கள், போற்றின்னு சொல்லுங்கள். சரியா, இந்த வீடியோ கேட்குறவங்க, இந்நேரம் கேட்குறவங்க போற்றி சொல்லுங்கள். 30 தேவிகளே போற்றி, சரஸ்வதி தாயே போற்றி, துர்க்கையம்மனே போற்றி, மகாலட்சுமியை போற்றி அப்படின்னு சொல்லுங்கள். சரியா, போற்றின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இந்த நவராத்திரி நேரத்தில் அந்த 30 தேவிகளுடைய நாமத்தை இன்றைக்கி டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பு. கூப்பிட்றத காட்டிலையும் ஒரு தடவை டெக்ஸ்ட் பண்ணுறது பன்மடங்கு சிறப்பு. அதான் சொல்கிறாங்க, பேசுறதை காட்டிலும் எழுதிப்பார் அப்படிம்பாங்க. ஒரு விஷயத்தை ஒரு தடவை எழுதி பார்த்தோம்னா வாழ்நாள் முழுக்க ஞாபகமாக இருக்கும். எழுதி பார்க்குறது வந்து மனசில் பதியும். அதனால் தெய்வத்துடைய நாமத்தை எழுதி பார்க்கணும். ஒரு நாளைக்கு ஒரு தடவைனாச்சும் ஸ்ரீராமஜெயம் எழுதணும், இல்லைன்னா பிள்ளையார் சொல்லி போடணும். சும்மா கையை வச்சுட்டு சும்மா இருக்கக்கூடாது. நான் எதுவுமே செய்ய மாட்டேன், எதுவுமே சொல்ல மாட்டேன், எனக்கு பணம் வரணும், என் பிரச்சனை தீரணும், எல்லாம் சரியாக போகணும்னா ஒன்றும் நடக்காது. நம்ம மெனக்கிடணும், ஒன்று இருக்குன்னு நம்பி மெனக்கிடணும். சரியா, சாப்பிட்டா செமிக்குதுன்னு நினைக்கிறோம்ல, உள்ளே போட சாப்பாடு செமிச்சு வெளியே வருதில்ல, மலமாக வெளியே வருதில்ல, அது எப்படி நடக்குது? உள்ளே ஏதோ நடக்க போய் தான் நடக்குது. உள்ளே உள்ள ஆர்கான்ஸ் எல்லாம் கரெக்டாக வேலை செய்ய போய் தானே வெளியே வருது.
இல்லைன்னா லூஸ் மோஷனாக போயிடும். அப்போ ஏதோ ஒன்று நடக்கலை, நம்மளை மீறி உள்ளுக்கு ஒன்று நடக்கலை, நம்ம உடம்புக்குள்ளேயே நமக்கு தெரியாமல் சில விஷயங்கள் நடக்குது. அப்புறம் நீ சாமியை நம்பாமல் இருந்தேன்னு எப்படி? சாமியை நம்பு. உனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே எனக்கு பிரச்சனை வந்துருச்சு நான் சாமியை கும்பிட மாட்டேன், எனக்கு அப்படி நடந்துச்சு சாமியை கும்பிட மாட்டேன். எப்படி நடந்தாலும் சாமியை கும்பிடணும். சரியா? எது எப்படி இருக்கோ அது எல்லாமே இறைவனுடைய சித்தம் தான். இறைவன் சித்தம் இருந்துச்சுன்னா எல்லாம் நல்லபடியாக நடக்கும். சில காரியங்கள் நம்மளை கைவிட்டு போயிடும், கைமீறி நடக்கும். சரி, நமக்கு நேரம் யோகம் இல்லை, சரி பொறுமையாக இருப்போம் அப்படின்னு போகணும். சரியா? அதுக்காக தெய்வத்தை நம்ம நிந்திக்கக்கூடாது. தெய்வத்தை எப்போயுமே நம்ம சிந்திக்கணும், தெய்வத்தை சிந்திக்கணும், தெய்வத்தை வந்தனம் பண்ணணும், வணங்குங்க. இந்த நவராத்திரி குழுவில் அடுத்து வருகின்ற 9 நாட்களுக்கு 30 தெய்வங்களை வணங்குனீங்கன்னா மீனராசி கலசமாக, கோபுர கலசமாக மின்னும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கிரக நிலையில் நல்லா இருக்குது. சுக்கிரன் தான் கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக இருக்கிறாரு. சனி பகவான் பரவாயில்ல, 150% பரவாயில்ல. ராகு நல்லா இருக்கிறாரு. சரியா? 12ஆம் இடத்துல இருந்தாலுமே சுபத்தொடர்பில் இருக்கல, விரையும் குறையும். கொஞ்சம் ஆள் நல்லா இருப்பீங்க, வள்ளல் தன்மை இருக்கும், கையில் காசு பணம் இருக்கும், தானும் மகிழ்ந்து பிறரை மகிழ வைப்பீங்க. ராகு சனி ஏற்பாடு இருக்குது. நவம்பர் 28க்கு மேலே சனி பகவான் நேரடியாக ராசியில் அட்டாக் பண்ணுவார். உத்தரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகும். சரியா? தீபாவளி பின்னாடி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகும். அதனால் மனசில் தைரியமாக இருங்க. நான் சொன்ன அந்த வழிபாடை செய்யுங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோவில் நிறைய சொல்லியிருக்கிறேன். சரியா? அதுபடி செய்யுங்க, நல்லபடியாக நடக்கும். நானும் சின்ன குழந்தைக்கு சொல்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் சொல்கிறேன். குழந்தைக்கு இந்த ஸ்பூனில் ஊட்டுவாங்கள்ல, அது மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். ஏன்னா 7.5 சனியில் இருக்கிறீங்க, இன்னும் நாட்கள் நிறையா இருக்குது. சரியா? இருந்தாலும் நம்ம வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலாம். தலைக்கு வர பிரச்சனை தலைப்பானோட போயிடும். மலை போல் வர வினைகளாம் பனி போல் நீர்த்து போயிடும். நல்லா இருப்பீங்க, நல்லாவும் இருக்குது. ராசிநாதன் சுப வர்க்கம் எடுத்திருக்கிறாரு, வர்க்கோத்தமமாக இருக்கிறாரு, நல்லா இருப்பீங்க. குருவருள் கிடைக்கும், திருவருளாக மாறும். வீட்டுக்குள்ளே ஒளிந்திருக்கிற தெய்வம்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் மீனராசி நேயர்களுக்கு, ரேவதி, உத்திரட்டாதி, பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களை பெற்று தேகாரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.